திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நூறுகால் மண்டபம். எல்லாம் உள்ளே போகிறதுக்கு தடை பண்ணியாச்சு, போக முடியாது. இதுதான் அந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில். திருச்செந்தூர் கடற்கரை ஒட்டினாப்புல இருக்குது. ஒம்பது நிலைகளை கொண்ட ராஜகோபுரம். அதில் 9 கலசங்கள் இருக்குது. மிகப்பெரிய கோயில். பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த திருநெல்வேலி, மதுரை இதெல்லாம் வந்து பாண்டியர்கள் காலத்தில் கட்டின கோயில் தான். இங்கே கும்பத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க பல பேர். கோலமெல்லாம் கட்டிக்கிட்டு கும்பத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு இது அந்த மண்டபத்தில் தூண்கள் தான் இருக்க தவிர சிற்ப வேலைப்பாடுகள் இல்லை. இதோ இதில் இருக்குது. இது ஒரு சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது. இதில் சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது. இருக்குல்ல சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது. எல்லா தூண்லையுமே இருக்குது. விழுப்புரத்தில் இருக்குது. இதில் ஒரு சிற்ப வேலைப்பாடுகள், தூண்லாம் வேலைப்பாடுகள் இருக்கு. சிற்பங்கள். இது பூ வேலைப்பாடு. இதில் இதுவும் பூ வேலைப்பாடு தான். கீழே வந்து ஏதோ ஒரு உருவம் இருக்குது. கிட்ட பார்த்தா தெரியும். இதில் யோனிலிங்கம் அதை படம் வச்சுருக்காங்க. யோனிலிங்கம் பொதுவாக சிவலிங்கம் சொல்லுவாங்க. நான் அதை யோனிலிங்கம் தான் சொல்லுவேன். இது வந்து யோனி, இது லிங்கம். இது பூ வச்சுருக்காங்க மேலே. யோனிலிங்கம். வேலைப்பாடுகள் இருக்குது. ஒவ்வொரு தூண்லையுமே உள்ள வெளியே வேலைப்பாடுகள் இருக்குது. இது பூ சங்கு போல் வச்சுருக்காங்க. இது ஒரு இதுதான், எது சொல்லலாம், இந்த ஓணம் போல் இருக்கிறதுக்கு. இல்லை இது இதுவாக கூட இருக்கலாம். எது முதல்ல கூடையாக இருக்கலாம். இல்லை பாம்போடு தான், பாம்பு தான் அது. ஏதோ சுற்றி பாம்பு வருது. பாம்போட தலை தான் அது, பாம்பு. இதில் பூ வேலைப்பாடு தான். இதெல்லாம் புடைப்பு சிற்பங்கள். இது ஒரு முனிவர் போல் தெரியுது. தலையில் வந்து கிரீடம் இருக்குது. காலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காப்புல இருக்குது. இதுதான் அந்த கோயிலோட இது திருச்செந்தூர். சில தூண்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் வேலைப்பாடுகள் இருக்குது. கந்தன் இருக்க கவலை இல்லை மனமே அப்படின்னு போட்டிருக்காங்க.